ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஓட்டர் ஐடி லிஸ்ட்டுக்கான ஒரு ட்ராப் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் வந்து. ஸோ இந்த ட்ராப் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் இருந்தால் தான் உங்களால் ஓட்டு போட முடியும். பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி ecs.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் கண்டிப்பாக சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணாதான் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் விசிட் பண்ண முடியும். அதுக்கு சைன்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய எபிக் நம்பர் இருந்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிடலாம். சைன்அப் பண்ணிவிட்டு அடுத்தது லாகின் அப்படின்ற ஆப்ஷனை, ஸோ நீங்கள் என்ன சைன்அப் பண்ணீங்களோ மொபைல் நம்பர் கொடுத்து அதே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராசஸுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஓட்டர் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்டில் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போது லாகின் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபில் ஃபார்ம் 6 இஃப் யோர் ஏஜ் 18 இயர்ஸ் ஆர் அபோவ் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில்லை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற எல்லா ப்ராசஸுமே இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். ஏன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு 1 month வந்து டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்தாலே போதும், அவங்க அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. இப்போது அந்த ஃபார்ம் ஃபில் 6 வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது உங்களுடைய அசம்பிளி என்ன, ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து உங்களுடைய அசம்பிளி என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேர் கரெக்டாக எப்படி இருக்கோ, ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ, ஆதார் கார்டு தான் நம்ம ஒரு ப்ரூஃபாக நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஏன்னா அது இன்கேஸ் வந்து ஆதாரையும் எதையும் லிங்க் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால் ஆதாரில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ, இன்ஷியலோடு இருக்குது அப்படின்னா இன்ஷியலோட டைப் பண்ணுங்கள். ஸோ அதே போல் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சுரேஷ் குமார் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய நேம் சுரேஷ், அடுத்த சர்நேமில் குமார் அப்படின்றதும் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ரிலேட்டிவ்னா அப்பா பேர். ஸோ மேரிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்களுடைய கணவர் பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஜென்ஸ் வந்து அவங்களுடைய அப்பா பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இதையும் கரெக்டாக நேமு நீங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேலே தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தமிழில் வந்து ஷோ ஆகும். அது தப்பாக வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்ட்டு கூகுளே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ராங்காக வரும். அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கார்டு வரத்துக்கு டிலே ஆனாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் ஒரு 10 days 1 வீக்கில் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து எது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் வேணும். அதனால் மொபைல் நம்பர் கரெக்டாக கையில் என்ன இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. கீழே மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ், மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இது 2 டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆதார் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக இப்போ நியூ ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் என்ன ஆதார் கொடுக்குறீங்களோ அந்த ஆதாருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் ஆதாரை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அப்ரூவலே சீக்கிரமாக ஆகும். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் மஸ்ட். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஓடிபி, ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாமே லாஸ்ட்டு ஃபைனலாக தான் நடக்கும்.
அடுத்தது மேலா ஃபீமேலை கொடுத்துக்கிட்டோம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களுடைய ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்று உங்களது பேன் கார்டு இருந்ததுன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதார் கார்டையே நீங்கள் அப்லோடாக பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில். ஸோ ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனால ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதையே எந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஹோம், பில்டிங், அப்பார்ட்மெண்ட் நம்பர். ஸோ பில்டிங் நம்பர், அப்பார்ட்மெண்ட் நம்பர். ஸோ அது கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். அல்லது ஸ்ட்ரீட் நேமு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரே பாக்ஸில் டைப் பண்ணல, அடுத்தடுத்து ஸ்ட்ரீட்டு நேமு, வில்லேஜ் நேமு. ஸோ உங்களோட அட்ரஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, வில்லேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே போல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த இதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கொடுத்துக்குவாங்க. ஏன்னா நீங்கள் இதில் என்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுடைய கார்ட்லேயும் பிரிண்ட் ஆகும். அதெல்லாம் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் ஆகாது. அதனால் அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்னவோ நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அட்ரஸோடைய பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மண்டலம் எது, உங்களுடைய தாலுக்கா எது அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனிட்டரியாக இதில் நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ கீழேயும் அதே ஆஸ் யூஷுவலாக டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸுக்கு என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஸோ அதுதான் மஸ்ட். ஸோ அதையும் நீங்கள் அதை சேம் தான் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை தான் நம்ம அப்படியே அப்லோட் பண்ணுறதுனால ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபாக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு. ஸோ கீழே வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஃபீல்டு. ஸோ அவங்க இதில் எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துட்டு அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டு இருந்தால் கொடுங்க, இல்லையானா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பேஜுக்கு இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ மேனிட்டரியும் கிடையாது. அடுத்தது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை அவங்களுடைய ஓட்டர் ஐடியை பேஸ் பண்ணி உங்களது வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அடுத்தது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து கீழே மை பேரண்ட் நேம் எலக்ட்ரோவில் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து லாஸ்ட் இதில் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சால் ஃபஸ்ட் ஆப்ஷன் மை ஃபாதர் நேம் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அதை டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நெய்தர் மை நேம் ஆர் மை பேரண்ட் நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரோ லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக்ளரேஷன்ஸில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதையும் சேமாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு, இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பிளேஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதனால் சென்ட் ஓடிபி அப்படின்னு மேலே கேப்சா டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம இந்த கேப்சா சரியாக தெரியல அப்படின்னா நம்ம ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ ரீலோட் கொடுத்து அதுக்கப்புறம் அகெயின் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் இப்போ நீங்கள் மேலே கொடுத்தீங்கள அந்த நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிபி முடிஞ்சிடுச்சு. அடுத்து உங்களுக்கு வந்து ஆதார் ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு சைன் அண்ட் சப்மிட். ஸோ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்றது தான் ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ ஆதாரை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஸாக இருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்ட்டு வரும். ஸோ அதாவது இ-சைன் ஆதார் கார்டு விர்ச்சுவல் ஐடி யூஐடி டோக்கன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ என்டர் த யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் வருங்க. ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்ச் ஆகும், அடுத்தது வெரிஃபை ஆகும். ஸோ ஃபைனலாக உங்களது வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களது வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது இ-சைன் அதாவது ஆதாருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் ஃபைனலாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அல்லது அந்த ஃபைனலாக நீங்கள் ஒரு டிராப் லிஸ்ட் வந்தது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உங்களது வந்து வெரிஃபை பண்ணி உங்களது வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.